ஃபஸ்ட்டு நம்ம கோதுமை மாவு எடுத்துக்குவோம். நம்ம சப்பாத்திக்கு பிசைவோமா அந்த மாவு. நான் 1 கப்பு கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சிருக்கேன். அதை ஊற வச்சிடணும் தண்ணியில். ஒரு 4 கிளாஸு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுருங்க. நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம நல்லா பிசையணும். அது பால் வர வரைக்கும் நம்ம பிசையணும். நம்ம பிசைய தான் இந்த மாதிரி வரும். பால் கலரில் வரும். அப்படியே சக்கை தனியாக வரும். இப்போ பாருங்கள் இந்த சக்கை எப்படி இருக்குன்னு. அதே ரப்பர் மாதிரி இருக்கும். கொஞ்சம் அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான்ஸ்டிக்கு பெட்டர். அதுக்கப்புறமா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஓட்டை கம்பி உழுது இல்லைன்னா துணி வடிகட்டி கூட எடுத்துக்கலாம். இப்போ பால் தனியாக சக்கை தனியாக நம்ம பிரிக்க போகிறோம். 2 கிளாஸ் தண்ணி மாதிரி நான் ஊற்றிருக்கேன். அதில் இன்னும் பிசைஞ்சுக்கோங்க அந்த மாவை. நீங்கள் பிசைஞ்சிட்டே இருக்கும் போது எல்லா சக்கையும் எல்லாம் சேர்ந்து வந்துடும். அப்படியே ஒன்றா இருக்கும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா அந்த கோதுமை அல்வா உள்ள பால் அவ்வளோதான் வரும். திரும்பி ஒரு வாட்டி வடிகட்டிடலாம். ஏன்னா சின்ன சின்னது தூசி மாதிரி இருக்கும். அதனால நம்ம வடிகட்டுவோம். இப்போ நம்ம அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பில் வைக்கும் போது லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. திடீர்னு நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வச்சிட்டிங்கன்னா அதே கட்டியாயிரும். லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி திக்காக வரும். அப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை போட்டுக்குவோம். நான் 1 கப் சர்க்கரை எடுத்துக்கேன். இந்த கோதுமை அல்வாவுக்கு நிறையா தான் தேவைப்படும். 2 கப் மாதிரி சர்க்கரை தேவைப்படும். ஆனால் நான் பாதி ஒயிட் சுகரும் பாதி ஜாகரியும் வெல்லமும் போட்டுக்கிறேன் நான். உங்களுக்கு ஹெல்த்தியாக வேணும்னா நீங்கள் ஜாகரி மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ப்ரௌன் சுகர் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. 1 கப் அல்வா தான் நான் எடுத்துருக்கேன். முன்ன சொன்ன மாதிரி தான் நான் ஜாகரியும் எடுத்துக்கேன். அது லிக்விடாக தான் எடுத்துருக்கேன். அது நம்ம ஊற்றிக்குவோம். அது நல்லா கோல்டு கலர் மாதிரி வரும். அழகாக இருக்கும் பாருங்கள். நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சாலும் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கணும். உங்கள் கை வலிச்சிச்சுன்னா விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் விட்டுட்டு தான் மிக்ஸ் பண்ணுறேன். அதுக்கு கை வலிக்குது எனக்கு. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்குது. அந்த ஸ்டேஜில் நம்ம நெய் சேர்க்குவோம். நான் அமுல் தான் எடுத்துக்கேன். இந்த அமுல் நெய் வீட்டு நெய் மாதிரி ரொம்ப நல்லா வாசமாக இருக்கும். ஃபஸ்ட்டு 3 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். இந்த அல்வாவுக்கு எனக்கு 3/4 கப் நெய் தேவைப்பட்டுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்படியே ஒரேடியாக சேர்க்காதீங்க. அந்த நெய்யும் அல்வாவும் சேர்ந்து வரும். இல்லைனா ரொம்ப தண்ணியாக எண்ணெயாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த அல்வா ப்ராசஸ் பார்த்திங்கன்னா 1 1.5 மணி நேரம் வரும். பால்லேருந்து திக்காக வர வரைக்கும். பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ அழகாக இருக்குது. கோல்டன் கலரில் இருக்குது. 1 கப் ஒயிட் சுகரும் 1 கப் வெல்லம் போட்டதுக்கே நல்ல கலர் கொடுத்துருக்கு. சப்போஸ் நீங்கள் வெல்லம் மட்டும் போட்டிங்கன்னா ரொம்ப கருப்பாயிரும். அல்வா திக்கானோன்னு நம்ம வறுத்து வச்ச முந்திரியும் திராட்சையும் இதில் போட்டுடலாம். இதுதான் லாஸ்ட் ஸ்டேஜ். நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டே இருங்க. நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும்னா ஏன்னா தீஞ்சு போயிடும். ஏன்னா இது திக்காயிடுச்சுல உங்களுக்கே பார்த்தா தெரியும். அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க எவ்வளோக்கு நம்ம நெய் ஊற்றுறோமோ அவ்வளோ ருசியாக இருக்கும் அல்வா. உங்களுக்கு அல்வா இன்னும் திக்காக வேணும்னா இன்னும் நல்லா அடுப்பு ஆன் பண்ணி வச்சு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டே இருங்க. எனக்கு கொஞ்சம் சாஃப்டாக தான் பிடிக்கும். அப்போ தான் வாயில் வைக்கும் போதே அப்படியே உருக்கி போகும். அல்வானா சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். இல்லைனா மறுநாள் வச்சு நீங்கள் சூடு பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் மறுநாள். அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு